படம் எப்படி இருந்துச்சு? தலைவா படம் ரொம்ப நல்லா இருக்கு. படத்துல லேக் இருக்கா? படத்துல லேக்னு சொல்ல முடியாது ப்ரோ. அதுக்கு பேரு நம்ம மலையாள படங்கள் பார்த்திருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் சூக்ஷ்ம தரிசனி படம் பாத்தீங்களா? உங்களுக்கே அந்த படம் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குது. இப்ப தமிழ் சினிமால நிறைய படங்கள் வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போனதுக்கு அப்புறம் தான் செகண்ட் ஹாஃப்ல ஸ்டோரியே இருக்குது, நம்ம எல்லாருக்கும் தெரியுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவா போனா என்ன விஷயம், உங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கும் தெரியல. மலையாள சினிமால ஒரு படம் வருது, போகி வில்லான்னு ஒரு படம் வந்துச்சு, சூக்ஷ்ம தரிசனின்னு ஒரு படம் வந்துச்சு, ஐடென்டிட்டின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. இந்த மாதிரி படங்கள் நிறைய வரும்போது அந்த படங்களை நம்ம எல்லாரும் விரும்பி பாக்குறோம். நானும் விரும்பி பாக்குறேன் அந்த படத்துல. முக்கியமா சூக்ஷ்ம தரிசனின்னு ஒரு படம் பசில் ஜோசப் பயங்கரமா பண்ணியிருக்காரு. பசில் ஜோசப் எப்படி நடிச்சிருக்காரோ தமிழ் சினிமால எஸ்.ஜே. சூர்யா மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட இன்னைக்கு நம்ம எல்லாரும் தூக்கி கொண்டாடுறோம். ஏன் இன்னைக்கு நம்ம தூக்கி கொண்டாடுறோம்? அப்பவுமே அவர் அந்த மாதிரி தான் நடிச்சாரு. பசில் ஜோசப் இப்ப எப்படி நடிக்கிறாரோ அந்த மாதிரி தான் அப்போ அவர் நடிச்சாரு. படத்துல லேக் எல்லாம் எதுவுமே இல்ல ப்ரோ. படத்துக்கு தேவையான ஸ்டோரி, தேவையான ஸ்கிரீன் பிளேவை கொண்டு போயிருக்காங்க. அதுதான் படம் லேக் எல்லாம் இல்ல. ஒரு எப்படி சொல்றது, ஒரு படத்தை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடா ஒரு படத்தை பார்க்கணும்னா இந்த படத்தை வந்து பாருங்க. படம் நல்லா இல்ல, படம் இந்த இடத்துல ஸ்லோவா இருக்கு, இந்த இடத்துல பிளாட்டா இருக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க. படத்துக்கு அது தேவைதான். படம் அப்படி இருந்தாதான் அந்த படம் படமா இருக்கும். அண்ட் இன்னொரு பக்கம் அனியோட மியூசிக் பயங்கரமா பண்ணியிருக்காரு. ஒரு நம்ம எடுத்த உடனே ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு வந்து ஒரு டைட்டில் கார்டு ஒன்று வரும். அந்த டைட்டில் கார்டே அவர் வந்து படத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்ற மாதிரி ஒரு பிஜிஎம் வந்து டைட்டில் கார்டுக்கே கொடுத்திருக்காரு. ஒன் மேன் பில்லரா படம் டைட்டில் கார்டுல இருந்து கிளைமேக்ஸ் முடிகிற வரைக்கும் அனிருத் வந்து ஒரு பில்லரா இருக்காரு அந்த படத்துக்கு. கண்டிப்பா படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க, தியேட்டர்ல வந்து பாருங்க. மங்காத்தா ஃபீல் பார்க்கலாம் பிரதர். மங்காத்தாலாம் இல்ல பிரதர், மங்காத்தா வேற பிரதர். ஏன் நீங்க ஒரு படத்தை வந்து மத்த படத்தோட கம்பேர் பண்ணி பார்த்துட்டே இருக்கீங்க? எனக்கு அதுதான் புரியல. ஒரு படம் வந்தாலே இந்த படம் அந்த மாதிரி இருக்குமா இந்த மாதிரி இருக்குமான்னு கம்பேர் பண்ணி பாக்குறீங்க. அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு புதுசா ஒரு படம் கொடுத்திருக்காருன்ற மாதிரி பாருங்க. மகிழோட ஸ்கிரீன் பிளே தான் இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. நிறைய டேரக்டர்ஸ் இந்த படம் நம்ம தமிழ் சினிமால நிறைய டேரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. நிறைய ஸ்டோரி புதுசா வருது, புதுசான விஷயங்கள் கொடுக்குறாங்க. எல்லாரும் கோட்டை விடுற ஒரு விஷயமா என்னன்னா ஸ்கிரீன் பிளே தான். ஆனா இந்த ஸ்கிரீன் பிளே தான் இன்னைக்கு வரைக்கும் ஹோல்ட் பண்ணிட்டு அவங்களோட படங்கள்ல எல்லாத்துலயும் கொண்டு போற முக்கியமான நபரா, இயக்குநர்கள்ல வந்து முக்கியமான நபரா இருக்கிறது மகிழ் மட்டும்தான். சுந்தர்சியா இருக்கட்டும் சரி, சுந்தர்சியும் ஸ்கிரீன் பிளேல பயங்கரமா ஒர்க் பண்ணுவாரு. மகிழ் இந்த படத்துல ஸ்கிரீன் பிளேக்கு பயங்கரமா ஒர்க் பண்ணிருக்காரு. என்னதான் இருந்தாலும் அஜித் சாரோட ஸ்டோரியா இருந்தாலும் ஸ்கிரீன் பிளே இந்த படத்துல பயங்கரமா இருக்கு. படத்தை மிஸ் பண்ணிடுறாங்க, தியேட்டர்ல வந்து கண்டிப்பா பாருங்க. அவங்க எல்லாருக்கும் படம் கண்டிப்பா பிடிக்கும். தேங்க்யூ. படம் சூப்பரா இருந்தது. நல்லா ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். நல்லா இருந்துச்சு. பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லாக் ஆச்சு, பட் செகண்ட் ஹாஃப் நல்லா தான் இருந்துச்சு. இல்ல கொஞ்சம் பிளைனா தான் இருந்துச்சு. மியூசிக் நல்லா தான் இருந்துச்சு. காம்பினேஷன் நல்லா தான் இருந்துச்சு. அவங்க லவ் சீக்வென்ஸ்லாம் நல்லா தான் இருந்துச்சு. இல்ல நார்மல் படம் மாதிரிலாம் இல்ல, கொஞ்சம் மொக்கையா தான் இருந்துச்சு. ஐ மீன் மிச்ச படத்துக்குலாம் பெட்டர் படம் இவரது இருக்கு. அது கம்பேரிட்டிவா அவ்வளவு ஒன்றும் பெட்டரா இல்ல, பரவாயில்ல. படம் ஆக்சுவலி நல்லா இருக்குது. ஒரு டீசென்டான ஃபிலிம். பயங்கரமா இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் இட்ஸ் டீசென்டான குட் ஃபிலிம். ஃப்ளாப் ஆறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை. சோ அதுதான் அந்த ஒரு ரீமேக் ஃபிலிம் சொல்றாங்க, பட் அது ரீமேக்லாம் இல்ல, அந்த ஸ்டோரி லைன் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. அண்ட் அது போக நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம்ஸ், நம்ம அஜித் சருக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் ஃபைட் சீன்ஸ் அதெல்லாம் வச்சு கொஞ்சம் நல்லாவே எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆக்சுவலி லவ் சீன்ஸ் தான் கொஞ்சம் நிறையவே பண்ணிருக்காங்க. சோ வந்து அஜித் அண்ட் த்ரிஷா வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஆங்கிள் பார்க்க முடிஞ்சது. அஜித் சார் வந்து ஒரு ரொமான்ஸ் வந்து ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க வேண்டியது ஒரு நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. சவதிகா நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி அது ரொம்ப நல்ல வைப். அதுக்கு தான் பயங்கரமா டான்ஸ் ஆடிது. ஆக்சுவலி என்னடா பாட்டே இல்லைன்னு சொல்லி இது பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் ஃபைட் சீனுக்கே நாங்க பட்டிக்கிச்சு சாங்ல அனிருத் பிடிச்சிட்டாரு. சோ அதுல சொல்ல அனிருத் அவர் ரோல் பண்றாரு. புரியல அவங்க பெர்ஃபார்ம் ஆரவ் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ரெஜினான்னு நினைக்கிறேன் அவங்க பேரு, அவங்க இது நல்லா இருந்துச்சு. அர்ஜுன் சார் சொல்லவே வேணாம், அவருக்கு சூப்பரா இருந்துச்சு. ஸோ அஜித்தும் அர்ஜுன் சாரும் சேர்த்து பாக்குறது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த மங்காத்தா லெவலுக்கு இல்ல, பட் யூனோ அதுக்கு நெக்ஸ்ட் நான் இது சொல்லலாம். கண்டிப்பா
கண்டிப்பா ஃபேமிலி ஆளுங்கெல்லாம் இந்த எஸ்பெஷலி இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ப்ராப்ளம் தெரியுறது, டிவோர்ஸ், ஸோ இந்த மாதிரி இருக்கிறது பாத்தீங்கன்னா அது வந்து ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா இன்னும் சேர்றதுக்கான ஒரு ஹோப் கொடுக்க வேண்டிய படம். மேபி இம்பாக்ட் பண்ணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஃபேமிலியா வந்து பார்த்தாங்கன்னா இதாகும். ஒரு டீசென்டான ஃபிலிம். புரியல. ரிங்கு போட்டு படம் சான்ஸே இல்லை. ரொம்ப வருஷம் கழிச்சு வெயிட் பண்ணி பார்த்ததுல திருப்தியா இருக்கு. மியூசிக் அனிருத்தை பத்தி சொல்லவே வேணாம். அவரு தாறுமாறு தக்காளி சோறு தான், பிரச்சனையே இல்லை. அவரு ஆக்டிங் வேற லெவலு. தலையை பத்தி சொல்லவே தேவையில்ல. லேக் அப்படி எதுவுமே இல்லை. எல்லாமே 100% தான். பக்கா என்டர்டைன்மெண்ட் மூவி, என்டர்டைன்மெண்ட், மியூசிக் எல்லாமே. தலையை பத்தி சொல்லவே தேவை. அவங்க எப்பவுமே ஃபேர், எப்பவுமே நைஸ் ஃபேர் தான். ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. ஆமா, அது கரெக்டா இருக்கு ஃபேர். சூப்பரா இருந்த சம ஆக்டிங் எல்லாம் நல்லா இருக்கும். நல்லா இருந்துச்சு. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. புரியல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கதை புரிய வைக்கணுன்றதுக்காக செகண்ட் ஆஃப் செம்மையா இருந்துச்சு. நோ லேக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.